மொத்த வேளாண் செய்தித்துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வணக்கம். இன்று நாம் கரிம உரங்கள் மற்றும் உயிரியல் கட்டுப்படுத்திகள் கால்நடை உரத்தில் அவற்றை எவ்வாறு அதிகரிப்பது, நான் இதை காட்டுகிறேன். நான் அதை சோதனை முறையில் காட்டுகிறேன். எனவே ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஏக்கரில் ஒவ்வொரு பயிரிலும் விதைப்பதற்கு முன் அல்லது நடவு செய்வதற்கு முன் விதைத்த பின் அத்தகைய தயாரிக்கப்பட்ட இயற்கை உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை பயன்படுத்த வேண்டும். பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பணி மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும், மேலும் பயிர் இழப்புகளும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் நாம் முன்கூட்டியே நிலத்தை அதிகப்படுத்தினால் பூச்சிகள் நம் பயிர்களுக்கு அருகில் கூட வராது. அதனால்தான் இன்று நம்மிடம் உயிரி கட்டுப்படுத்திகள் உள்ளன. சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் அண்ட் சாப்டிலஸ் மற்றும் ஆர்கானிக் உரங்களான ரைசோபியம், அசிட்டோபாக்டீரியா, நைட்ரோசோமோனாஸ், பாஸ்பரஸ், கரையும் பாக்டீரியா, பொட்டாசியம், மேப் லீச்சிங் பாக்டீரியா இவை அனைத்தும் கால்நடை உரத்தில் இப்படிதான் வளர வேண்டும். இந்த பரிசோதனையை இன்று செய்ய உள்ளோம். ஒவ்வொரு விவசாயியும் அதை கவனமாக பார்த்த பிறகு அவற்றை அதே முறையில் தனது கொட்டகையில் அல்லது மரத்தின் நிழலில் அல்லது எந்த மரத்தின் கீழும் நடலாம். இதில் முக்கியமானது என்ன என்பதை இங்கு பார்ப்போம். ஒவ்வொரு ஏக்கருக்கும் 500 கிலோ நன்கு மாக்கிய மாட்டு சாணம், 10 கிலோ டிராகோடர்மா விரிடி, 10 கிலோ சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், 10 கிலோ இளங்கலை சப்ஸ்டீலர்கள், இதேபோல் அனைத்து வகையான இயற்கை உரங்கள். இவை அனைத்தும் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ வெல்லம், 2 கிலோ வேக வைத்த உருளைக்கிழங்கை நன்றாக மசித்து இப்படி பேஸ்ட் செய்து கொள்ளவும். இதற்கு பிறகு அனைத்தையும் கலக்க ஒரு ட்ரம் தேவைப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு 500 கிலோ மாட்டு சாணத்திற்கு 100 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கு அரை ஏக்கருக்கு தேவையான அளவு தயாரித்து நான் பயன்படுத்துவதை காட்டுகிறேன். முதலில் அரை ஏக்கருக்கு 200 முதல் 250 கிலோ அழுகிய மாட்டு சாணம் தேவைப்படும். இது முற்றிலும் அழுகியதாக இருக்க வேண்டும். இதனால் கட்டியாக இருக்கக்கூடாது, ஆனால் கைகளில் தேய்த்து உடைக்க வேண்டும். இங்கு 200 முதல் 250 கிலோ வரை நன்கு அழுகிய மாட்டு சாணத்தை எடுத்து வருகிறேன். இயற்கை உரங்களை வெளியிலிருந்து வாங்கினால் விலை அதிகம். நமது அவுனியின் பையில் 2000 முதல் 20 கிலோ இயற்கை உரங்கள் இருக்கலாம் என்று மதிப்பிடலாம். அவுனி பிராண்ட் பிரதீபா பயோடெக் இந்த 40 கிலோ பையில் 20 கிலோ கரிம உரங்கள் உள்ளன. மேலும் கலக்க இங்கு ஒரு ட்ரம் உள்ளது. அதில் நாம் அரை ஏக்கருக்கு 50 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். இதோ 5 கிலோ வெல்லம் நன்றாக நசுக்கப்படுவதை பார்ப்போம். இப்படி 5 கிலோ வெல்லத்தை நன்றாக இடித்து பொடி செய்து கொள்கிறார்கள். இரண்டு கிலோ உருளைக்கிழங்கை வேக வைத்து கேக் செய்திருக்கிறேன். பாருங்கள், இவை அனைத்தும் அதை தண்ணீரில் கலந்து கரைக்க வேண்டும். இப்போது நாம் உயிரி கட்டுப்படுத்திகளை பார்ப்போம். இது டிராகோடர்மா விரிடி. அரை ஏக்கருக்கு 5 கிலோ எடுத்திருக்கோம். இது சுடோமோனாஸ் ஃப்ளோரசன், நாங்களும் 5 கிலோ எடுத்திருக்கோம். இது பேசிலஸ் சாப்டிலஸ், அதையும் 5 கிலோ எடுத்துள்ளேன். அதனால் அரை ஏக்கருக்கு 5 கிலோ வீதம் எல்லாம் எடுத்திருக்கோம். அனைத்து கரிம உரங்களும் அதில் வந்துள்ளன. இப்போது நாம் முதலில் இதை செய்ய வேண்டும். இந்த அவுனியை கால்நடை எருவுடன் கலக்க வேண்டும்.
நாம் செய்தது அழகிய மாட்டு சாணத்தில் அவுனியை கலந்துவிட்டோம். அதாவது 20 கிலோ கரிம உரம் கலக்கப்பட்டுள்ளது. இதில் ரைசோபியம், அசிட்டோமோனாஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இவை அனைத்தும் உள்ளன. இவற்றில் கால்நடை உரமும் கலக்கப்பட்டுள்ளது. இந்த கலவையை எப்படி தயாரிப்பது என்று இப்போது தெரிந்து கொள்வோம். இதோ ஒரு ட்ரம். 1/2 ஏக்கர் நிலத்திற்கு 50 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இதில் முதலில் வெல்லம் சேர்க்க வேண்டும். இதை 5 கிலோ வெல்லத்தை தண்ணீரில் சேர்த்து நன்றாக கரைக்க வேண்டும். இதை வேக வைத்த உருளைக்கிழங்கு பேஸ்ட். இதை சேர்ப்பதன் மூலம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸின் பயனாளர்களை நல்ல வளர்ச்சியை பெறுகிறோம். இதுதான் அவர்களின் நல்ல உணவு முறை. ட்ரைகோடர்மா விரிடின் ரிச் என்ற பிராண்டின் கீழ் கிடைக்கிறது. அதில் 5 கிலோ சேர்க்க வேண்டும். இது ஃபிளிக் பிராண்டில் கிடைக்கிறது. 5 கிலோ 1/2 ஏக்கருக்கு எடுக்கப்படுகிறது. இது பிரதீபா பயோடெக் நிறுவனத்திடமிருந்து சர்வர் என்ற பிராண்ட் பெயரில் கிடைக்கிறது. 1/2 ஏக்கருக்கு 5 கிலோ இந்த கலவையில் கொடுக்க வேண்டும். இதில் 50 லிட்டர் தண்ணீரில் 5 கிலோ வெல்லம் சேர்க்கப்படுகிறது. அதன் பிறகு 2 கிலோ வேக வைத்த உருளைக்கிழங்கு விழுது சேர்க்கப்படுகிறது. 5 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி சேர்க்கப்படுகிறது. 5 கிலோ பாசிலஸ் சாப்டிலஸ் சேர்க்கப்படுகிறது. இதேபோல் இவை அனைத்தும் தண்ணீரில் கரையும் வரை கலக்க வேண்டும். வெல்லம் தண்ணீரில் கரைந்தால் பலன்கள் அதிகம். அதாவது வெல்லம் மற்றும் உருளைக்கிழங்கு பேஸ்ட் இந்த பாக்டீரியாக்களுக்கு உணவாகும். அவை இந்த பாக்டீரியா அல்லது நம் சேர்ந்த சைலேந்திரா விரைவாக வளர உதவும். இதன் மூலம் கால்நடை உரத்தின் அளவு மேலும் அதிகரிக்கும். இந்த இயந்திரம் கலப்பு கால்நடை உரத்தை நிலத்திற்கேற்ப தெளிக்க வேண்டும். முதலில் ஒரு அடுக்கை உருவாக்கி அதன் மீது கலவையை தெளிக்கவும். அதன் பிறகு ஒரு அளவை பயன்படுத்துவதன் மூலம் கலவையை தெளிக்க வேண்டும். இப்படித்தான் செய்ய வேண்டும். இவ்வாறு ஒரு நிலை செய்துள்ளோம். தோராயமாக 4-5 அங்குல அடுக்கு செய்த பிறகு தயாரிக்கப்பட்ட கலவையை தெளிக்க வேண்டும். இந்த கலவையை எந்த சூழ்நிலையிலும் உரம் வெளியே கூடாது. அதாவது ஒருவர் வெளியே செல்லக்கூடாது. தெளிப்பதற்கு முன் ஒவ்வொரு முறையும் நன்கு கலக்க வேண்டும்.
இவ்வாறு ஒரு அடுக்கு செய்த பிறகு கலவையை தெளித்த பிறகும் மற்றொரு அடுக்கை சேர்க்க வேண்டும். இந்த உரத்தை சமமாக இட வேண்டும். சீரான பிறகு இந்த கலவையை தெளிக்க வேண்டும். இப்படி தெளித்த பிறகு மேலும் ஒரு அடுக்கை சேர்க்க வேண்டும். இவ்வாறு நம்மிடம் அனைத்து கால்நடை உரங்களும் முழுமையடையும் வரை அடுக்குகளில் தெளிக்க வேண்டும். இந்த வழியில் அடுக்குகள் உருவாகின்றன மற்றும் தயாரிக்கப்பட்ட திரவம் தெளிக்கப்படுகிறது. இந்த வழியில் ஓர் அடுக்கை உருவாக்குவதன் மூலம் தயாரிக்கப்பட்ட திரவத்தை தெளிக்க வேண்டும். இப்போது 4 அடுக்குகளை உருவாக்கியுள்ளோம். இப்படி அடுக்கி வைக்க வேண்டும். ஒரு குவியல் செய்த பிறகு ஈரத்துணியை அதன் மேல் மூடி வைக்க வேண்டும். தண்ணீரில் மீண்டும் மீண்டும் துணிகளில் தெளிக்க வேண்டும். அதனால் துணி வறண்டு போகாது, ஆனால் தண்ணீர் ஓடக்கூடியது. இந்த வழியில் துணியை நன்கு ஊற வைத்து பின்னர் அனைத்தையும் தண்ணீரையும் வெளியேற்றவும் நன்றாக மூடி வைக்க வேண்டும். இப்படியே சாக்கு மூட்டையை மூடி சரியாக மூடிய பின்பும் தினமும் இந்த துணியில் தண்ணீரை தெளிக்க வேண்டும். அதனால் அது வறண்டு போகாது. நுனி தண்ணீரில் ஈரமாக இருக்க வேண்டும், ஆனால் அது ஓடக்கூடாது. இது போன்ற தண்ணீர் இப்படி 10 முதல் 15 நாட்கள் வைத்திருந்தால் நாங்கள் செய்த 250 கிலோ கரிம உரமும் ஆர்கானிக் கண்ட்ரோலர்கள் நன்றாக வளரும். அதாவது எங்களிடம் 15 கிலோ ட்ராக்கோடர்மா விரிடி, சுடோமோனாஸ் ஃப்ளோரசன், பாசிலஸ் சப்ஸ்டீலர்களுடன் அனைத்து வகையான கரிம உரங்களும் கிடைக்கும். இவை அனைத்தையும் சேர்த்தால் 250 கிலோ கால்நடை உரம், 40 கிலோ உரம் சேர்த்து தோராயமாக 300 கிலோ கரிம உரமாக மாறுகிறது. 10 முதல் 15 நாட்களில் 300 கிலோ கரிம உரம் மற்றும் உயிரி கட்டுப்படுத்தி வாங்க வேண்டும் என்றால் 7000 ரூபாய் செலவாகும். ஆனால் வாங்காமல் 300 கிலோ கரிம உரம் மற்றும் உயிரியல் கட்டுப்படுத்திகளை எளிதாக தயாரித்து உள்ளோம். 10 முதல் 15 நாட்களுக்கு பிறகு அவை அனைத்தும் பெருகி
இனப்பெருக்கம் செய்யும். 10 முதல் 15 நாட்களுக்கு பிறகு அதை வெளியே எடுத்து ஈரமான நிலத்தில் போட்டு சரியாக மூட வேண்டும். இப்படி ஒவ்வொரு வருடமும் கரிம உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை தயாரித்து நிலத்தில் போட வேண்டும். விதைப்பதற்கு முன் அல்லது நடவு செய்வதற்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் நிலம் பாய்ச்சப்பட வேண்டும். இப்படி செய்வதால் பூச்சிகள் நிலத்திலேயே அழிந்துவிடும். பூச்சிகள் தொடர்பான நுண்ணுயிரிகள் அல்லது சைலேந்திரா அவர்களின் மண்ணிலேயே அழித்து விடுவோம். இவற்றை அழிப்பதன் மூலம் நிலத்தின் வலிமை அதிகரிக்கிறது. அது மட்டுமின்றி பயிருக்கு தீங்கு விளைவிக்கும் அனைத்து வகையான நுண்ணுயிரிகளும் அழிந்துவிடும். இப்படி செய்தால் நமது முதலீடு குறைவாக இருந்தாலும் விளைச்சல் அதிகமாகி நிலமும் பாதுகாப்பாக இருக்கும். இப்படி 5 வருடம் முயற்சி செய்யுங்கள். உங்கள் வயலில் ஒரு செடி கூட இறக்காது. மேலும் பூச்சிகள் உங்கள் பயிரின் அருகில் கூட வராது. இந்த வழியில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதை செய்ய வேண்டும். இதை செய்வதினால் நமது விவசாய நிலம் பாதுகாப்பாக இருக்கும். அதையே ஒவ்வொரு விவசாயியும் செய்ய வேண்டும். விவசாயிகளின் வளர்ச்சியை அதிகரிக்க கால்நடை உரத்தில் இயற்கை உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை பயன்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். நன்றி.